இப்போ வந்து பூண்டு அவல் செய்ய போகிறேங்க. ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டேங்க. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்குறேங்க. நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிக்கணுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ வந்து பூண்டு வந்து 3 பருப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் வேக வைக்கணுங்க, 1 நிமிஷம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, பெரிய வெங்காயம் 1 வெங்காயங்க பொடி பொடியாக நறுக்கிக்கலாங்க. தக்காளி வந்து ஒரே தக்காளிங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து காலையில் டிஃபனாக செய்கிறேங்க. இந்த அவுல் வந்து இதில் வந்து உப்பு, கொஞ்சமாக கறி மசால், கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. நல்லா அவுல் வந்து 4-5 தடவை நல்லா கழுவிட்டேங்க. கழுவிட்டு இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க. வெங்காயம் அதில் சேர்த்துக்கிறேங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அதில் போட்டு இருக்கிறேங்க. நல்லா கை வச்சு பெரட்டி கூட வச்சிடலாங்க. நல்லா வணக்கணுங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு வணக்கணுங்க, அப்போ தான் அவுள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட அவுள் வந்து உடையாமல் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பூண்டு போட்டதுனால நல்லா பூண்டு வாசமும் நல்லா வருங்க. பாருங்க, நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க. சிம்மிலே வச்சு நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்த பிறகு வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் வேர்க்கடலை வந்து 100 கிராம் அளவு சேர்த்துக்கிறேங்க. வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுர்லாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வேர்க்கடலை சேர்த்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னா வேர்க்கடலை நான் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடுங்க இந்த அவுள். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க சிம்மில் வச்சு. ரொம்ப ஈஸிங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது காலையில் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம்.
சின்ன பிள்ளைங்க செஞ்சு கொடுத்தா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஸ்நாக்ஸாக கூட போட்டு கொடுக்கலாம் கொஞ்சமாக. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டே இருக்கலாம்னு இருக்குங்க. ஆனால் வேர்க்கடலை போட்டதுனால பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவோம்.